வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கல்கண்டு பொங்கல் நம்ம கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு வீட்டிலே ஈஸியாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் இந்த கல்கண்டு பொங்கல் செய்ய போகிறோம். இதே நீங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாம். அந்த பொங்கல் எல்லா டிப்ஸும் நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க அந்த கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பொங்கல் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தான் செய்யணும். எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்துக்கங்க. அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்தோம் அப்படின்னாக்கா 3 கப்பு தண்ணி. நீங்கள் எல்லா அளவுகளுமே ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கங்க. அரிசி எதில் எடுக்கிறீங்களோ அதாலே அளந்து எடுத்துக்கங்க. கல்கண்டாக இருக்கட்டும், இல்லை நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, எல்லாமே பால் எல்லாமே ஒரே கப்பால் அளந்து எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி இந்த குக்கரை பார்த்திங்கன்னா மிதமான தீயில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கங்க. சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துட்டு இது சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நம்ம கல்கண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கப்புறம் மசிக்க முடியாது. சாதம் முழுசாக இருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜ்லேயே மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா கல்கண்டு பொங்கல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா சாதத்தை மசிச்சு எடுத்துக்குவோம். சாதத்தில் பால் ஊற்றி தான் வேக வைப்பாங்க. நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாலும் தண்ணியும் சேர்த்து நீங்கள் வேக வைக்கலாம். 3 கப்பு தண்ணி 1 கப்பு பால் சேர்த்து பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். அதே சமயம் குக்கரில் நம்ம பால் சேர்த்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா பொங்கி வரும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் சாதத்தை இது போல் வடிச்சிட்டு பால் ஊற்றி நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பொங்கல். இப்போ 1 கப்பு அரிசி எடுத்தோமா அதுக்கு 2 கப்பு கல்கண்டு எடுக்கணும். இந்த ஸ்வீட்டு சரியான அளவாக இருக்கும். 1 கப்புக்கு 2 கப்பு கல்கண்டு. நீங்கள் பெரிய கல்கண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இதே போல் சின்ன கல்கண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கல்கண்டு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி வரணும். சாதத்தில் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம். நமக்கு கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் அப்படியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பச்சை கற்பூரம் சேர்த்தாகணும். சமையலுக்குள்ளே பச்சை கற்பூரம்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். அதிகமான அளவும் நம்ம சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க பச்சை கற்பூரம். இதிலே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முக்கால்வாசி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கல்கண்டு பொங்கல். சாதம் பாருங்கள் எந்த பக்குவத்துக்கு நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக அதில் முந்திரி பருப்புலாம் நம்ம தாளித்து கொட்டிக்கணும். இப்போ முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கல்கண்டு பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு அப்படியே நமக்கு இருக்கும். வீட்டில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செஞ்சுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விரை. இந்த பருப்பு எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் கூட நம்ம பொரித்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த பருப்பு வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா செவக்க வறுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த பருப்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் அந்த பருப்பு எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம பொங்கலில் கலந்தாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம். எப்போ நீங்கள் இந்த பொங்கலை எடுத்து சாப்பிட்டாலும் அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியும் சரி பாலாக இருக்கட்டும் எல்லாமே சரியான மெஷர்மெண்ட்டில் சேர்த்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் இந்த கல்கண்டு பொங்கலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கல்கண்டு சாதம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்தும் செய்வாங்க. அந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சர்க்கரை பொங்கலும் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுவும் சேர்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த கல்கண்டு பொங்கலை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.